ஆறாவது பாருங்க, பேரருள் உடைமை. எப்படி நம்மள்கிட்ட அருள் இருக்கும்? முருகப்பெருமான் தான் நம்மள்கிட்ட வந்து அருளை கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நம் பொருளை ஈட்டுகின்றோம். அப்போது நம்மிடத்திலே பொருள், பெரும் பொருள் உடைமைன்னு சொன்னால் பரவாயில்ல, அதுனா பேரருள் உடைமைன்னு எதுக்காக சொல்லுகின்றார்? அப்போது மனிதர்களாக அருள்னா என்னது? மனிதர்கள் என்ன மாதிரியான அருளை தர முடியும்னா, எவ்வளோ அழகு பாருங்கோ. இப்போது ஒரு பொருளாகப்பட்டது நான் சம்பாதிச்சு அது எனக்கும் என் குடும்பத்திற்கு மட்டும் அது பயன்படுமானால் அதற்கு அன்பு பொருள் என்று பொருள். அந்த பொருள் என்ன இருக்கு? அன்பு இருக்கிறது அப்படின்னு பொருள். சரியா? இதுவே நான் ஈட்டக்கூடிய பொருளாகப்பட்டது என் குடும்பம் மாத்திரம் அதிலே பயனடையாது, மொத்த சமூகமும் பயனடையும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ற எண்ணம், எனது குடும்பம் என்ற எண்ணம் தாண்டி இந்த உலகமே நன்றாக இருக்க வேண்டும் என்று கருதி நாம் ஒரு பொருளை ஈட்டும் பொழுது அந்த பொருளிலே மருள் இல்லாமல் அருள் நீடித்திருக்கு. அதான் என்ன சொல்றார்? பேரருள் உடைமை. நாம் எந்த பொருளை ஈட்டினாலும், நாம் என்ன சம்பாதிச்சாலும் சரி, அதிலே பொதுநலம் கலந்திருக்க வேண்டும். இது அனைவருக்குமான பொருளாக இருக்க வேண்டும். அது குறித்து சிந்தனையாக இருக்கணும். என்ன சுவாமி, அப்போ எல்லாருக்கும் நான் ஊருக்கு போல கொடுத்துட்டு வெறும் உட்காந்துருக்குவா அப்படின்னா, படிப்படியாக அதை குறித்த சிந்தனையிலாவது நாம் என்ன பண்ணணும்? எகுதி குதிச்சு அப்பப்போ சிந்திச்சு பார்க்கணும். என்னதுன்னு என்ன பண்ணக்கூடாது? அடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஆறாவதை சொல்லுகின்றார்.